नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिते नामिने नमः आचार्य पदाय निधाय कृपपदायिने गौरगततामताय नगरग्रामतारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिते नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोर्जय मुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रपाद की जय। हरे कृष्ण माता जी, भागवत प्रार्थனை படிக்கிறீங்களா? படிச்சுக்கிட்டீங்களா? படிங்க மாதா जी. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராபி பியூஷா சர்வ வேதை சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாடியே சர்வ லோகைசிர் பிரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்துவந்தோதித்தாய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தத பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாசராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே. மத்தேக பந்தோ மத் சங்கின் மத் குரோ மண் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்யா மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதாயின் அதிநோச்சதாகரா ஆனாம் மூச்சா காசின் மா பிரேமனா இருத்கண்டேய ஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கலந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையே கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீ கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணன். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்த அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்து தொண்டருடன் எப்போதும் இதயத்தும் தொண்டையும் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா जी. இன்னைக்கு ஸ்லோகங்கள் 28, 29. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. நான்காவது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் 28, 29 பதங்கள். மனோர்புத்தான பாதஸ்ய த்ருவஸ்யாபி மகீபதேஹ பிரியவர்த்தஸ்ய ராஜருஷேர் அங்கஸ்யாத்மத் பிதுः ஈத்ருஷாணாம் அதான் येषाम् अजश्च च भवस्य च प्रह्लादस्य भवेत् सापि कृत्यम् अस्ति गताप्रुता. நான் படிக்கிறேன் மாதாஜி. இது படிங்க மாதாஜி. வேதங்களில் மட்டுமல்ல, மிக உயர்ந்த பெரியவர்களாக மனு, உத்தான பாதர், துருவன், பிரியவிரதன் மற்றும் எனது தாத்தா அங்கன், மேலும் சிறந்த பெரியோர்களாலும் சாதாரண உயிர்களினாலும் மகாராஜா பிரகலாதான் மற்றும் பலி மகாராஜா போன்றவர்களாலும் இவர்கள் அனைவருமே கதா யுத்தத்தை கரங்களில் ஏந்திருக்கின்றன. முழுமுதற் கடவுளினிடத்தில் நம்பிக்கை உடையவர்கள் என்னும் செய்தியை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. நரோத்தம தாத்த தாக்கூர் கூறுகிறார், ஒருவர் உயர்ந்த தெய்வீக அருளாளர்களின் அடிகளை பின்பற்றுவதன் மூலமாகவும் ஆன்மீக குருவின் துணையோடு அறிவு தரும் நூல்களை பயில்வதன் மூலமாகவும் ஷாது சத்ரா குருவாக்கியா தனது செயல்களுக்குடைய
சரியான பாதையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தெய்வீக அருளாளர் என்பவர் முழுமுதற் கடவுளின் கட்டளைகளான வேத நெறிகளை பின்பற்றுபவர் ஆவார். குரு என்பவர் வேதவெறிகளின் படிகளிலும் வேத நெறிகளின் படியையும் மிக உயர்ந்த பெருமக்களின் வாழ்க்கையினை உதாரணமாக கொண்டும் நமக்கு சரியான திசையினை காண்பிப்பவர் ஆவார். ஒருவன் தனது வாழ்வினை செமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் விருது மகாராஜா குறிப்பிடுகின்ற சுயாம்பு மனு போன்ற அதிகாரம் பெற்ற உயர்ந்தோர்களின் பாதையினை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கையில் மிகவும் பாதுகாப்பானது என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உயர்ந்தோர்களை பின்பற்றுவதிலே ஆகும். இம்மகாஜனங்கள் அல்லது உயர்ந்தோர்களாக பிரம்மதேவன், சிவபெருமான், நாரத முனிவர், குமாரர்கள், பிரகலாதா மகாராஜா, பலி மகாராஜா, யமராஜா, பீஷ்மர், சனகர், சுகதேவ கோஸ்வாமி மற்றும் கபில முனிவர் போன்றவர் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இது வேதங்கள்ல மட்டுமல்ல, மிக உயர்ந்த பெரியவர்களான அனு உத்தான பாதர், துருவன், பிரிய விருதன், இன்னும் அங்கன் போன்ற தாத்தாவான அங்கன். பிருத்து மகாராஜாவோட தாத்தா யாருன்னா அங்க மகாராஜா. அவருக்கு தான் வேணன்கிற மன்னன், வேணன்கிற ஒரு கொடியவன் பிறந்து அதுக்கப்புறம் வேணனோட உடல்ல இருந்து பிருத்து மகாராஜா தோன்றினார் நாம பார்த்திருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாருமே யார நம்பினாங்க அப்படின்னா முழுமுதற் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க. சோ நரோத்தம தாசர் சொல்றார், ஒரு உயர்ந்த தெய்வீக அருளாளர்களின் அடியை பின்பற்றுவதன் மூலமாக ஆன்மீக குருவின் துணையோடு அறிவு தரும் நூல்களை பயில்வதன் மூலமாக. சோ அறிவு தரும் நூல்கள்னு இங்க நிறைய நம்ம பொது அறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய நூல்களை வெளியிடுறாங்க. யாரு மாதிரி, யாரு ஜனாதிபதி, இப்படி நிறைய பொது அறிவு நூல்னு சொல்றாங்க. அதனால எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வாழ்ந்து மடிந்தவர்கள். ஆனா பகவான் எப்படின்னா எப்பொழுதும் நிரந்தரமாக பரம ஆளுநராக பரம புருஷராக இருப்பவர். அவரை பற்றிய ஞானம்தான் உண்மையானது, வேற எல்லாமே அஞ்ஞானம். ஆனா நிறைய மக்கள் பொது அறிவுன்ட்டு பல நூல்களை கற்க முற்படுறாங்க, ஆனா வேதங்களை விட்டுறாங்க. முக்கியமான பேஸ் மட்டம் கட்டடத்துக்கு எது வேணும்? அஸ்திவாரம் விட்டுட்டு மேல கட்டடத்தை எழுப்புனா என்ன ஆகும்? அது என்னைக்கு வேணா கீழே விழுந்துரும். அப்ப வேத நூல்கள் தான் மனித வாழ்வின் ஆதாரம். வேதங்கள் இல்லாம நாம வெறும் பில்டிங் கட்டணும் அப்படின்னா, பேஸ் மட்டும் இல்லாம பில்டிங் கட்டினா அது எப்ப வேணா சரியக்கூடும். அப்போ நம்மளுக்கு பகவானே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லல வேதங்கள். ஏன்னா வேதங்களை கடல் போன்றது, அது யார் படிக்க முடியாது. அதனால அதை படித்து வாழ்ந்து காட்டியவர்கள், அவர்கள் பாத சுவடை அணுகாஸ், ரூபா அணுகாஸ். அப்போ நம்மளுக்கு பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வயம்பு நாரத சம்பு குமார கபிலோ மனுக பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர் வையாகிர் வயம் அப்படின்னு 12 மகாஜனங்களை பகவான் குறிப்பிட்டிருக்கார். அப்போ இந்த மகாஜனங்கள் யாருன்னா பிரம்மதேவர், சிவபெருமான், நாரத முனிவர், குமாரர்கள், பிரகலாத மகாராஜா, பலி மகாராஜா, யமராஜா, பீஸ்மர், ஜனகர், சுகதேவ கோஸ்வாமி, அப்புறம் கபில முனி, நண்டு கபிலர், போலி கபிலர், நாத்தி கபிலர் ஒருவர் இருக்கார். தேவகூதியின் மகனான பகவானே கபிலராக தோன்றி தன் தாய்க்கு உபதேசம் செய்தார், அந்த கபிலர். சோ இவங்களை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ இங்க சாது சாஸ்திர குரு வாக்கியா, கற்பனைக்கு தகுந்த மாதிரி மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணி நம்ம மனம் போன போக்குல போகக்கூடாது. அப்போ சாது சாஸ்திரா குரு இவங்களை ஃபாலோ பண்ணணும். சாதுக்கள் அப்படின்னா மிக உயர்ந்த பக்தர்கள். சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்களை கண்டிப்பா பின்பற்றியே ஆக வேண்டும். சாஸ்திரங்கள் எப்படி இந்திய குடியுரிமை சட்டம் இந்தியாவுக்கு உள்ளதோ அது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட விதிகளை கடைபிடித்தே ஆகணும். சோ தர்ம அர்த்த காம மோக்ஷ, அந்த தர்மம் எப்படின்னா சாஸ்திரத்தின் விதிப்படி நடப்பதுதான் தர்மம். தனக்குன்னு ஒரு சமய கொள்கைகளை அதை ஃபாலோ பண்ணணும். தனக்கென்று கொடுக்கப்பட்ட சமய கொள்கைகள் நாமளா உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே பகவான் கொடுத்திருக்கார் சட்டங்களை வேதங்கள் மூலமாக.
தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்ம, அர்த்த, அப்புறம் காம. நம்ம வந்து விருப்பப்பட்டதை அனுபவிச்சுட்டு, அதாவது லிமிட்டா, அது வந்து அன்லிமிட்டெட் கிடையாது, பவுண்டரி தாண்டக்கூடாது. சோ அர்த்த, காம, மோக்ஷ, அப்புறம் வீடு பேரு, மோட்சகதையை அடையணும் கண்டிப்பா. அது எப்படின்னா சாது சாஸ்திர குரு வாக்கியம் மூலமாக ஒரு குருவை நாம வந்து எல்லாரும் தேர்ந்தெடுக்கணும். சோ அந்த குரு எப்படிப்பட்டவர்? சாஸ்திரங்களை அறிந்தவராக இருப்பார். அந்த சாஸ்திர வழிப்படி நம்மை வழிகாட்டுவார். சோ தூய பக்தர்களுடைய சத் சங்கத்தின் மூலமாக இப்படியாக நாம பக்தியை எடுத்து முன்னேறணும். ஸ்லோகம் 30. தௌஹித்ராதீன் ரூதே மிருத்யோ சோச்சியான் தர்ம விமோகிதான் வர்க்க ஸ்வர்க பவர்க்கானாம் பிராயேணாயிகாத்யம் ஹேதுனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் ஹரே பிரதிஜா கிருஷ்ணா. படிக்கிறேன். படைங்க. மொழிபெயர்ப்பு. படைங்க. மரணத்தின் பேரனும் எனது தந்தையுமான வேணன் போன்றவர்கள் சமய அறநெறிகளின் பால் குழப்பமுற்று வெறுக்கத்தக்கவர்களாக ஆன போதிலும், முன்னர் குறிப்பிடப்பட்ட உயர்ந்த பெரியவர்கள் முழுமுதற் கடவுள் ஒருவரே சமயங்களில் பலன்கள், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி, விடுதலை அல்லது சொர்க்கத்திற்கு உயர்த்துதல் போன்ற ஆசிகளை அருள்பவராக விளங்குகிறார் என்பதை ஒப்புக்கொள்கின்றனர். பொருளுரை. பிருது மகாராஜாவின் தந்தையான வேணன் என்கிற மன்னர் முழுமுதற் கடவுள் என்று ஒருவர் இருப்பதையே மறுத்து வேள்விகள் மூலம் அவரை திருப்திப்படுத்தலாம் என்பதையும் மறுத்த காரணத்தினால் அந்தணர்கள் மற்றும் தெய்வீக அருளாளர்களினால் கண்டிக்கப்பட்டார். வேறு முறையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு நாத்திகர். ஆதலினால் கடவுளை நம்பாததோடு தனது ஆட்சியில் வேள்விகள் போன்ற புனித செயல்கள் செய்யப்படுவதற்கும் தடை விதித்தார். பிருது மகாராஜா வேணனது குணங்கள் வெறுக்கத்தக்கவை என்கிறார். ஏனென்றால் சமய சடங்குகள் போன்றவற்றில் அவர் ஒரு மூடனாக இருந்தார். நாத்திகர்கள் சமயம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி அல்லது விடுதலை போன்றவற்றில் வெற்றி பெற முழுமுதற் கடவுளின் அதிகாரத்தை ஏற்க தேவையில்லை என்று கருதுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை தர்மம் அல்லது சமய அறநெறிகள் என்பவை ஒரு கற்பனை கடவுளை உண்டு பண்ணி அதன் மூலம் ஒருவன் நேர்மையாகவும் நாணயமானவனாகவும் ஆவதின் மூலம் சமுதாயத்தில் சாந்தியும் அமைதியும் பேணப்படலாம் என்பதற்கானவை என்கின்றனர். மேலும் அவர்கள் இந்நேர்மையும் நாணயமும் சார்ந்த கொள்கைகளை ஒருவன் தானே பின்பற்றினால் போதும் என்றும் இதற்காக கடவுள் என்று ஒருவரை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்றும் கூறுகின்றனர். அதுபோல் ஒருவன் திட்டமிட்டு கடின உழைப்பை மேற்கொள்வானாயானால் பொருளாதார முன்னேற்றத்தின் பலன் தானாகவே வரும் என்கின்றனர். புலன் நுகர்ச்சியை பொறுத்தமட்டில் ஒருவன் ஏதாவது ஒரு வழியில் ஏராளமாக பணம் சேர்த்து விட்டான் என்றால் புலன் நுகர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்கும் என்கின்றனர். விடுதலையை பொறுத்தமட்டிலும் மரணத்திற்கு பிறகு எல்லாமே முடிந்து விடுகிற காரணத்தினால் அதை பற்றி பேசவே தேவையில்லை என்கின்றனர். பிருது மகாராஜர் மரணத்தின் பேரனான தன் தந்தையின் கீழ் உள்ள இப்படிப்பட்ட நாத்திகர்களின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. பொதுவாக ஒரு தந்தையின் குணங்களை அவரது மகளும் தாயின் குணங்களை அவரது மகனும் பரம்பரையாக பெறுவர் என்பர். அதனால்தான் மிருத்யுவின் மகளான சுனிதா அவள் தந்தையின் குணங்களையும் வேணன் தன் தாயின் குணங்களையும் பெற்றனர். எப்போதும் பிறப்பு இறப்பு விதிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஆளாகின்றவன் இப்பௌதீக கருத்துகளுக்கு அப்பாற்பட்ட கருத்துகளுக்கும் இடமளிக்க மாட்டான். மன்னர் வேணனும் அப்படிப்பட்ட மனிதன். ஆதலினால் கடவுள் என்று ஒருவர் இருப்பதை அவர் நம்பவில்லை. நவீன நாகரிகவாதிகள் கூட மன்னர் வேணனின் கொள்கைகளை அங்கீகரிப்பவர்களே. ஆனால் நாம் உண்மையில் சமயங்களின் நிலைகளையும் பொருளாதார முன்னேற்றம், புலன் நுகர்ச்சி போன்றவற்றையும் ஆழ்ந்து ஆராய்ந்து கற்போம் என்றால் முழுமுதற் கடவுளின் சக்தியினை நாம் ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். வேத இலக்கியங்களின் கூற்றின்படி பகவானின் சட்ட திட்டங்களை மட்டும் உடையதே சமயமாகும். முழுமுதற் கடவுளின் அதிகாரத்தினையும் சமயங்களின் நன்னெறிகளையும் ஒத்துக்கொள்ளாதவன் ஒரே நன்னடத்தைகளை மேற்கொண்ட இருவர் வெவ்வேறு விதமான பலன்களை ஏன் அடைகின்றனர் என்பதை விளக்க வேண்டும். ஒரே விதமான ஒழுக்கவியல், நேர்மை, நாணயம், நன்னடத்தை கொண்ட இருவரின் நிலைமையையும் ஒன்றுபோல் இருப்பதில்லை என்பதையும் நாம் சாதாரணமாக காணலாம். அதுபோல பொருளாதார முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டால் கூட
இரவும் பகலும் மிக கடினமாக உழைக்கும் இருவரும் ஒரே விதமான பலன்களை பெறுவதில்லை. உழைக்காத சோம்பேறி கோடீஸ்வரனாகவும் நாள் முழுவதும் உழைப்பவன் இருவேளை உணவு கூட இல்லாமல் தவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல் புலநுகர்ச்சிகளை பொறுத்தமட்டில் ஏராளமான உணவுப் பொருட்கள் வைத்திருக்கும் ஒருவன் குடும்ப விவகாரங்களில் மகிழ்ச்சியற்றவனாகவும் ஏன் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருக்கிறான். பொருளாதார வளமற்ற மற்றொருவனிடமோ புலன் நுகர்ச்சி ஏராளமாக இருந்தும் போதிய பொருளின்றி தவிக்கிறான். பன்றி, நாய் போன்ற விலங்குகள் கூட மனிதனை காட்டிலும் புலனுகர்ச்சிக்குரிய வாய்ப்புகளை ஏராளமாக பெற்றிருக்கின்றான். விடுதலையை தவிர்த்து வாழ்வின் அதிமுக்கிய தேவைகளான தர்ம, அர்த்த மற்றும் காம, சமயநெறி, பொருளாதார வளம் மற்றும் புலனுகர்ச்சி எடுத்துக்கொண்டால் கூட இவையெல்லாம் எல்லோரிடத்திலும் சரிநிகர் சமமாக இராது. ஆதலினால்தான் யாரோ ஒருவர் இருந்து கொண்டு வெவ்வேறு விதமான நிலைகளை தீர்மானிக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதிருக்கிறது. முடிவாக விடுதலை போன்ற பெரிய விஷயங்களை கூட விட்டு விடுங்கள். இப்பௌதீக உலகின் சாதாரண தேவைகளுக்கு கூட ஒருவன் கடவுளை நம்பியே தீர வேண்டியதிருக்கிறது. பிருது மகாராஜா அதனால் தான் பணக்கார பெற்றோரின் குழந்தைகள் கூட சில நேரங்களில் மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை என்கிறார். அதுபோல விலையுறந்த மருந்தை மருத்துவன் கொடுத்தும் கூட நோயாளி இறக்கிறான். பாதுகாப்பிற்குரிய பெரிய படகில் பயணிப்பவன் கூட நீரில் மூழ்குகிறான். அதனால்தான் ஜட இயற்கையின் தடைகளை எதிர்த்து நாம் போராட வேண்டும். அப்படி போராடிய போதிலும் கூட முழுமுதற் கடவுளின் கருணையின்றி நாம் வெற்றி பெற முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ முகர்ஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பிருத்து மகாராஜாவோட தந்தையான வேணன் அவர் வந்து முழுமுதற் கடவுள் இருக்கிறத ஒத்துக்கல, வேள்விகளை எல்லாம் தடை பண்ணினார். அதனால அன்றைய காலத்துல அந்தணர்கள் வந்து மிக தூய்மையானவர்களாக இருந்ததுனால அவங்க சாபத்தினாலேயே கொன்னுட்டாங்க. எந்த ஆயுதமே இல்லாம வாய் மூலமாவே சாபம் கொடுப்பதன் மூலமாக அந்த வேணன் இறந்துட்டான். சோ அந்தணர்கள் மற்றும் தெய்வீக அருளாளர்கள் கண்டித்தும் கூட அவன் திருந்தல. அதனால அவனை கொன்னுட்டாங்க, திட்டியே கொன்னுட்டாங்க, சாபம் கொடுத்தே. அவர் மட்டும் கடவுளை நம்பாததோட வேள்வி செய்யறவங்களையும் மக்களையும் வந்து கடவுளை நம்ப கூடாதுங்கிற மாதிரி ஆட்சி நடத்தினார். அதனால அந்த உயர்ந்தவர்களான அந்தணர்கள் அதை பொறுத்துக்காம இவன் திருந்த மாட்டான்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க வேணனுக்கு. மகாராஜா அங்க மகாராஜா வந்து வானப்பிரஸ்தம் போயிட்டார் சொல்லிக்காம. ஏன்னா இப்படி ஒரு பையன் பிறந்தது அவருக்கு ஒரு வகையில லாபம். எப்படின்னா, இப்படி ஒரு பையன் பிறந்ததுனாலதான் வானப்பிரஸ்தத்தை போறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார் பகவானை நோக்கி. இப்படி ஒரு பையன் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது மேல், இவனை பெத்துக்கிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு மோசமான பையன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயற்கையோட சட்டம் ஒரு நல்ல பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மகா பக்தன் பிரகலாதன் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா பிரகலாத மகாராஜா ஒரு அசுரனுக்கு பிறந்தார். சோ அதே போல ஒரு நல்ல பையன் இருந்தா கூட அவங்க பெற்றோர் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த இயற்கை விதிப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே முரண்பாடா இருக்கும். நல்லவங்களுக்கு கெட்டவங்க பிறப்பாங்க, ஒரு நல்ல பையனுக்கு கெட்ட பெற்றோர் அமைவாங்க. இப்படி இல்லைன்னா ஒரு நல்லவங்களுக்கு நல்லவங்களும் பிறக்கலாம், கெட்ட பெற்றோருக்கு கெட்ட பையனும் பிறக்கலாம். எப்படி வேணா நடக்கும். இது வந்து விதிப்படி. அப்ப இந்த நாத்திகர்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பெயரளவு ஒரு சமயத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு கட்டுப்பாடு வேணும். அதுக்காக ஒரு போலீஸ் சாமியை கும்பிட்டுட்டு அவங்கள வந்து அதுல நம்பிக்கை. அப்போ குழந்தைகளை திட்டுவோம் இல்லையா, நம்ம வெளியில போனா பூதம் பிடிச்சுக்கோன்னு அப்படின்னு. அது மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை மக்களிடம் ஏற்படுத்தி ஒழுங்கு கட்டுப்பாடு அதெல்லாம் கொண்டு வர்றதுன்னு நாத்திகர்கள் பேசுறாங்க. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் யாரும் இருக்க போறது கிடையாது, எல்லாமே ஆத்மாவும் போயிரும் உடலும் போயிரும், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சூனியம்தான், மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க இன்னொன்னையும் சொல்லணும், இதெல்லாம் என்ன காரணம்? பிறக்கும் போது ஏன் வேறு வேறு மனிதர்கள், வேறு வேறு உடல், வேறு வேறு அமைப்பு, எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கலாமே? அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட பதிலே கிடையாது. நேத்துதான் நாம இதை பத்தி பேசினோம். சோ நாத்திகர்கள் வந்து சமயம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி அல்லது விடுதலை போன்றவற்றில், அதாவது சமயம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி, விடுதலைனா
தர்ம அர்த்த காம மோக்ஷ. அதுக்கு இதுதான் சமயம். ஏதாவது ஒரு சமயத்தை கண்டிப்பா ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காட்டுவாசி கூட சமயம் இல்லாம இருக்கிறது கிடையாது. எல்லா சமூகத்திலும் ஒரு சமயம் இருக்கும். சமயம் இல்லாத சமூகம் அது அழிந்து விடும், வெகு விரைவில் அழிந்து விடும். அப்போ சமயம், ஏன்னா சமயங்கிறது அவங்க கொள்கைப்படி கண்டிப்பா உயர்ந்த ஒரு சமயத்தை எல்லாருமே கடைபிடிக்க முடியாது. அப்ப ஈனர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கிட்டு அது ஒரு பிரிவாக அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதப்படி அவங்க அந்த சமயத்தை பின்பற்றுவாங்க. அப்ப அதுலயே கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம் அந்த சமயத்தின்படி, அதாவது வேத கொள்கைகளின்படி ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்குவாங்க. அப்புறம் அந்த புலனுகர்ச்சி, அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக பணம் ஈட்டி அத புலனுகர்ச்சியில அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுதல்ல. அதுக்கப்புறம் விடுதலை, பகவான்கிட்ட திரும்பி போறதுக்காக வானப்பிரஸ்தத்தை மேற்கொண்டு அப்புறம் சந்நியாசம் வரை அவங்க போவாங்க. சோ ஆனா இதுல ஒரு மூடனாக நாத்திகன் இருக்கிறான். ஏன்னா நாத்திகனுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி, விடுதலை இதெல்லாம் அவன் பகவானோட இந்த வேத அதிகாரங்களை அவன் ஏற்பது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தர்மம், சமய நெறி அப்படின்னா ஒரு கற்பனை கடவுளை உண்டு பண்ணி நேர்மையாகவும் நாணயமாகவும் சமூகத்துல அமைதியாகவும் இருக்கிற தோன்றியவை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த கொள்கைகளை தானே பின்பற்றினால் போதும், இதற்காக கடவுள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க தர்க்கம் பண்ணுவாங்க, வாதம் பண்ணுவாங்க. இப்படி திட்டமிட்டு ஒருவன் கடின உழைப்பை மேற்கொண்டா கூட பொருளாதார முன்னேற்றம் தானா வரும். அதுக்கு எதுக்கு கடவுளை கும்பிடணும்? உழைப்பே என்ன சொல்லுவாங்க, உழைப்பே தெய்வமா, அது மாதிரி ஒரு பழமொழி சொல்லிட்டு கடினமாக கழுதை போல உழைக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. அதுக்காக தனியா தெய்வம் எல்லாம் வேண்டாம், செய்யும் தொழிலே தெய்வம். நீ கடினமா உழைச்சின்னா உனக்கு கிடைக்குது, லாபம் கிடைக்குது, நீ அதை வச்சு அனுபவி ராஜா, அனுபவி அப்படின்னு நினைக்கிறாங்க முட்டாள்கள். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பகவானைத்தான் நாம வேண்ட வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நாம கற்பனையில வாழ முடியாது அப்படியெல்லாம். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி, ஒரே அண்ணன் தம்பி அப்படின்னா ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஃபேக்டரி வச்சிருக்காங்க, ஒரே மாதிரி தொழிலாளர்கள், இடமெல்லாம் எல்லா வசதியும் அதே மாதிரி இருக்கு. ஆனா ஒருத்தன் மட்டும் லாபம் சம்பாதிக்காம ஒருத்தன் நட்டத்துல போகுது. இதுக்கு காரணம் என்ன? முன்ஜென்ம கர்ம வினை. முன்ஜென்மத்துல அவன் செய்த பாவத்தினால ஒருத்தன் நட்டமடைகிறான், ஒருவன் செய்த புண்ணியத்தினால லாபம் பெறுகிறான். இப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு வேற வேற பலன்கள் கிடைக்கும். ஒரே குடும்பத்துல பிறந்த 4 பேர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அண்ணன் நல்லா இருப்பான், தம்பி ஓரளவுக்கு இருப்பான், இன்னொரு தம்பி ரொம்ப மோசமான நிலையில இருப்பான். சோ ஒருத்தர் குடும்பத்தோட வாழ்வாங்க, இன்னொருத்தருக்கு கணவன் போயிருக்கும், இல்ல இன்னொருத்தருக்கு மனைவி போயிருக்கும், குழந்தைகளே இல்லாம இருக்கும் ஒருத்தருக்கு. இப்படி பல விதங்கள்ல மாறுபாடு இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்துலதான் பிறந்திருக்காங்க. அப்ப பிருத்து மகாராஜா மரணத்தின் பேரனான தன் தந்தையின் கீழுள்ள இப்படிப்பட்ட நாத்திகர்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவாக ஒரு தந்தையின் குணங்களை அவரது மகனும் மகள், சோ தந்தையோட குணம் மகளுக்கு வரும், தாயோட குணம் மகளுக்கு வரும். சோ இங்க சுனிதா அப்படின்ற மன்னருடைய, அதாவது இவர் பிருத்து மகாராஜாவோட தாத்தாவோட மனைவி தான் சுனிதா, அங்கனோட மனைவி சுனிதா. அவ தன் தந்தையோட குணங்களை பெற்றிருந்தாள், அதனாலதான் வேணன் பிறந்தான். இப்ப பிருத்து மகாராஜாவோட அப்பா யாரு? வேணன். வேணனோட அப்பா அங்கன், அங்கனோட மனைவி தான் சுனிதா. அப்ப சுனிதா அவங்க அப்பாவை ஒத்து பிறந்திருந்தா, அசுர குணத்தோட. அதனாலதான் சுனிதாக்கு அவளுக்கு பிறந்த மகன் வேணன் அதே குணநலங்களை பெற்று இங்க வந்திருக்கிறான். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல தாயோட குணங்கள் மகனுக்கும்,
தந்தையோட குணங்கள் மகளுக்கும் வரும். சோ இப்படி பௌதீக கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களுக்கு எப்பொழுதும் பிறப்பிறப்பு விதிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஆளாகின்றவன் இப்பௌதீக கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கு இடமளிக்க மாட்டான். ஏன்னா திரும்பி திரும்பி பிறப்பு, இறப்பு, மரணம், மூப்பு இதை அடைகிறவன் அவனுக்கு பௌதிக கருத்துக்கு அப்பாற்பட்ட கருத்து இருக்கு பாருங்க, இந்த ஆன்மீக கருத்துக்கள், அதையெல்லாம் அவன் கருத்தே அவன் கருத்துல எடுத்துக்கவே மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு புத்தி கிடையாது, புத்தி சுவாதீனம். ஒரு பைத்தியகாரன் போல உண்பது, உடுப்பது, உணவருந்துவது, தற்காத்து கொள்ளுவது, அப்புறம் ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ஷனோட ப்ரொடியூசிங் ஆல்சோ, எப்படின்னா இனவிருத்தி பண்றது. இது நாய்களும் பன்றிகளும் கூட. நாகம் தேகோ தேக பஜாம் நிர்லோகை கஷ்டான் காமான் அர்கதாம் விட் புஜாமியே தபோ திவ்யம் புத்திரகாயண சத்துவம் அப்படின்னு தன் மைந்தர்களுக்கு சொல்றாரு. அதாவது தபம் செய்ய வேண்டும். எப்படி இந்த உலகத்துல மாட்டிட்டோம் நாம் எல்லாருமே. அப்போ பன்றிகளையும் நாய்களையும் போல வாழக்கூடாது. அது கூட புலனுகர்ச்சி இருக்கு, அது கூட குழந்தைகளை பெத்துக்குது. ஆனா மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணணும், தபோ திவ்யம், தவம் செய்ய வேண்டும். அப்பதான் அவன் விடுதலை அடைய முடியும். வீடு பேரு தர்ம, அர்த்த, காம, மோட்சகதி அடைய முடியும். இப்ப மன்னன் வேணன் அப்படிப்பட்ட மனிதன் ஆதலினால் கடவுள் என ஒருவர் இருப்பதை அவர் நம்பல. ஆனா நவீன நாகரிகத்துல வேணன் போல பல பேர் இருக்காங்க. சோ இந்த சமயம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி இதிலெல்லாம் ஆழ்ந்து பற்று கொண்டு போன்றவற்றில் ஆழ்ந்து ஆராய்ந்து கற்போம் என்றால் முழுமுதற் கடவுளின் சக்தியை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். என வேத இலக்கியங்கள் படி பகவானின் சட்டதிட்டங்களை மட்டும் உடையதே சமயம். சமயம் இப்ப நம்ம பார்த்தோம், தர்ம அப்படின்னா சமயம், அதை கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வேதங்கள் தான். அது வேதங்களோட சட்டத்திட்டம் தான் சமயமா. தர்மம் தூ சாட்சாத் பகவத் பிரணீதம். அந்த தர்ம அப்படின்னா சமயம். அந்த சமயம் எங்கிருந்து வருது, பகவானோட திருவாயிலிருந்து வருது. அத நான் மேல இருந்து கீழே வரைக்கும் பல சமயங்கள் இருக்கு. மேம்பட்ட சமயம் அப்படிங்கிறது சனாதன தர்மம். இருக்கிற தர்மங்களையே உயர்ந்தது எதுனா சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் எல்லா மனிதர்களுக்கும் உரியது, குறிப்பிட்ட வகையினருக்கு மட்டும் கிடையாதது. எல்லாருக்குமே, மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது சனாதன தர்மம். ஏன்னா சனாதனனா நித்தியமான. இப்ப மிளகாய்க்கு என்ன தர்மம், நித்தியமான தர்மம்? காரம். உப்புக்கு என்ன நித்தியமான தர்மம்? சர்க்கரைக்கு நித்தியமான தர்மம். அது போல மனிதனுக்குரிய தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மம். சோ சனாதன தர்மம் அப்படின்னா இந்த மதத்திற்குரியது அந்த மதத்திற்குரியதுன்னு கிடையாது. அப்ப இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது தான் இந்து மதமாக இன்னைக்கு சொல்லப்பட்டு மருவிருச்சு. காலம் போக 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 அது அப்படியே திரிபடைந்து, ஏன்னா சிந்து சமவெளி மக்கள் அப்படின்ற இது இப்ப மருவி இந்துன்னு மாறிடுச்சு. ஆனா நம்மளது இந்து மதம் எல்லாம் கிடையாது. சனாதன தர்மம் எல்லாருக்கும் பொதுவானது, பொதுவான தர்மம். அப்ப அதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனாக பிறந்தால் நீ இஷ்டப்படியெல்லாம் வாழ முடியாதுப்பா, கட்டுப்பாட்டுடன் தான் வாழணும். என்னை விட்டு நீ வந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வாழு. ரொம்ப அகலக்கால் வைக்காது, விழுந்துருவ. அளவா ஆடு. நீ ஆடணும்னு வந்துட்ட, என்னை விட்டு மதிக்காம நீ அனுபவிக்கணும்னு வந்துட்ட. அதுக்காக ரொம்ப எல்லாம் அனுபவிச்சு நீ சீரழியதுனால பார்க்க முடியாது. அதுக்கு சட்டம் கொடுத்துருக்கேன், அதைப்படி வாழுன்னு பகவான் நம்மள ஓட்டி விட்டுருக்காரு. சோ அதையும் கடைபிடிக்கலைன்னா நம்ம என்ன ஆவோம், மிருகங்கள் ஆயிருவோம் அடுத்த ஜென்மத்துல. யாரெல்லாம் வேத கொள்கைகளை பின்பற்றவில்லையோ, மதிக்கவில்லையோ, அவர்கள் நாய்களும் பூனைகளுக்கும் ஒப்பானவர்கள். உடல் மனித உருவுல இருக்கலாம்,
ஆனா உணர்வு எப்படி இருக்கும்? மிருகமாட்ட இருக்கும். அப்ப அடுத்த பிறவி எப்படி? மிருக உடலே பகவான் கொடுத்துருவாரு. எதுக்கு நீ கஷ்டப்படுற? மனித உடல்ல இருந்துட்டு மிருகம் போல வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்காக நீ மிருகத்தோட உடலே எடுத்துட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். மனித உடல் எடுத்துட்டு மிருகம் போல வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் இப்படி இப்ப கஷ்டப்படுற? ஏன்னா மிருகத்துக்குரிய குணம் என்ன? மாமிசம் சாப்பிடுறது. மனுஷனா உட்காந்துட்டு மாமிசம் சாப்பிட்டுட்டு ஏன் இருக்க? அடுத்தது நீ மிருகத்தோட ஒரு புலியோ சிங்கமோ கூர்மையான பல்லு இருக்கும், நெகம் இருக்கும். அது குடல் வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுற மாதிரி சின்னதா இருக்கும். ஆனா மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா குடல் நிறைய பெருசா இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம படிக்கிறப்போ சயின்ஸ் புக்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, குடல் வந்து அப்படியே வளைஞ்சு 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 நிறைய பெருசு நீளமா இருக்கும். அதை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நீங்க மிருகமா பிறந்துட்டா, யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அந்த மிருகத்தோட பாடி தர்றேன், சௌரியமா இருக்கும். ஏன்னா பகவான் இது விருப்பப்பட்டு தர்றது இல்ல, நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நாம ஆசைப்படுறோம், அதுக்கு தர்றாரு. அதுக்காக பகவான் நொந்துக்க கூடாது. சோ இந்த மாதிரி முட்டாள்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது, அதனால எல்லாருமே வந்து இறந்தோடனே பகவான்கிட்ட போயிடல, இறந்தோடனே சூனியம் ஆயிரலாம், பகவான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா நாம பகவானை சும்மா கும்பிட்டுக்கிறது வந்து கட்டுப்பாட்டு பயப்பட்டுட்டு நம்பி ஒழுக்கத்தோட இருப்போம் அப்படிங்கிறது தானே நாத்திகவாதிகள் சொல்லுவாங்க. அதான் உண்மை இல்லை. அப்படி இருந்தால் எல்லோரும் ஒரே மாதிரியாக பிறக்கலாம், எல்லாம் டாடா பிர்லாவா பிறக்கலாம். ஏன் ஒருத்தர் ஏழையா, ஒருத்தர் பணக்காரரா, ஒருத்தர் குள்ளமா, ஒருத்தர் நோயோட, ஒருத்தர் நோய் இல்லாம, எத்தனை வகையான வேறுபாடுகள். ஒரு ரேகை வச்சோம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, வேற வேற, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் வந்து மேலோட்டமாக பார்த்தால் எதுவும் புரியாது. இதுக்கெல்லாம் டீப் ஸ்டடி வேணும், ரொம்ப ஆழ்ந்த படிப்பு, ஆழ்ந்த உணர்தல் வேணும். அவங்களாலதான் இதெல்லாம் கத்துக்க முடியும். அடுத்தது ஸ்லோகம் 31. யத்பாத சேவா தபஸ்வினாம் ஆசேஷ ஜன்மோ பச்சிதம் மலம் தீஹ சத்யசினோதி அன்வகம் ஏததி சதி யதா பதாபுஷ்ட வினிஸ்ருதா ஷரித். ஹரே கிருஷ்ணா. கேக்குறீங்களா? நான் படிக்கட்டுங்களா? மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் படிங்க மாதாஜி. முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகள் எடுத்து நாட்டம் கொண்டு தொண்டு செய்வோன் மனம் எண்ணிலடங்கா பிரிவுகளின் மூலம் சேர்ந்திருக்கின்ற அழுக்கினின்றும் துன்பங்கத்தினின்றும் நீங்கி உடனே தூய்மையடைகின்றது. பகவானின் பக்த பாதங்களின் விரல்களினின்று சுரந்து வரும் கங்கை நீரினைப் போல் அச்செயலானது உடனே மனத்தினை சுத்தம் செய்து ஆன்மீக அல்லது கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக அதிகரிக்கச் செய்கின்றது. பொருளுரை: கங்கை நீரில் தினசரி குளிக்கும் ஒருவன் சற்றேறத்தாழ நோய் நொடிகளுக்கு ஆளாகாமல் இருப்பதை இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமென்றாலும் உண்மையில் பார்க்கலாம். ஒரு மரியாதைக்குரிய கல்கத்தாவைச் சேர்ந்த அந்தணர் தன் வாழ்நாளில் மருந்து என்பதை உண்டதே இல்லை. அப்படியே அவர் சில வேளைகளில் நோயுற்ற போது கூட மருத்துவரை அணுகாது கங்கை நீரை மட்டுமே உட்கொண்டு சில நாட்களில் குணமடைந்திருக்கிறார். இந்தியர்களும் நாமும் கங்கை நீரின் பெருமையை அறிந்தவர்களே. கல்கத்தாவில் கங்கை நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. சில வேளைகளில் அருகில் இருக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் நூற்பாலைகளில் உள்ள கழிவு நீர், மலம் போன்றவை அதில் கலந்து வந்தாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் குளித்து ஆரோக்கியமாகவும் ஆன்மீக நாட்டமுடையவர்களாகவும் இருக்கின்றனர். அதுதான் கங்கை நீரின் சக்தியாகும். கங்கை நதி மிகவும் பெருமையுடையது. ஏனென்றால் அது பகவானின் திருவடி தாமரைகளில் இருந்து பிறக்கின்றது. அதுபோல் ஒருவன் பகவானது திருவடிகளுக்கு தொண்டு செய்தாலோ அல்லது கிருஷ்ண உணர்வு பெற்றாலோ எண்ணிலடங்கா பிறவிகள் தோறும் அவன் பெற்று வந்த அழுக்கானது உடனே நீங்க பெற்று அவன் தூய்மையடைகின்றான். குற்றப்பதிவு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த ஒருவனது கடந்த கால நடவடிக்கைகள் அவன் கிருஷ்ண உணர்வினை பெற்றவுடன் சுத்தம் செய்யப்பட்டு ஆன்மீக வளர்ச்சியினையும் விரைவில் அடைகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் பிருது மகாராஜா பரமபுருஷ பகவானின் அருளில்லாத ஒருவன் தன்னடத்தை, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனுணர்ச்சி போன்றவற்றில் உயர்வடைய முடியாது என்று அறிவுறுத்துகிறார். ஆதலினால் ஒருவன் பகவானது பணி செய்ய
அல்லது கிருஷ்ண உணர்வினை பெற வருவானே ஆனால் அவன் மிக விரைவில் நிறைவான மனிதனாகின்றான். இதனை பகவத்கீதையும் உறுதி செய்கின்றது. சப்ரம் பவதி தர்மாத்மா சத்வத் சாந்திம் நிகச்சதி. ஒரு பொறுப்புள்ள மன்னராக பிருது மகாராஜா விளங்கியமையால் எல்லோரும் முதற் கடவுளை சரணடைந்து உடனடியாக புனிதமடையும்படி பரிந்துரைக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், தன்னை சரணடையும் ஒருவன் உடனடியாக தனது பாவத்தினின்று விடுதலை அடைகின்றான் என்று கூறுகிறார். எவ்வாறு கிருஷ்ணர் தன்னை சரணடையும் ஒருவனது பாவத்தை உடனடியாக துடைக்கின்றாரோ அதுபோல் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையின் வடிவமான அவரது அம்சமான மற்றும் பிரதிநிதியான குருவும் தன்னால் தீட்சையளிக்கப்பெற்ற தனது சீடனின் பாவங்களையும் உடனடியாக நீக்குகிறார். அதுபோல் தன் குருவின் கட்டளைகளை கவனமுடன் நிறைவேற்றும் சீடனும் பௌதிக நோயினால் மாசுராது தூய்மையானவனாக இருக்கின்றான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரின் பிரதிநிதியாக விளங்கும் ஆன்மீக குருவானவர். தனது சீடனின் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்கிறார். சில நேரங்களில் ஒரு குரு தனது அநேக சீடர்களின் பாவங்களை ஏற்றுக்கொள்வதனால் துன்பம் வர வேண்டியதும் வரும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதனால்தான் ஒருவர் அதிக அளவில் சீடர்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. கடவுளின் தாமரை திருவருகளிடத்தில் நாட்டம் கொண்டு தொண்டு செய்வோன் மனம் எண்ணிலடங்கா பிறவிகளின் மூலம் சேர்ந்திருக்கின்ற அழுக்கிலிருந்து துன்பத்திலிருந்து நீங்கி உடனே தூய்மை அடைகிறது. நாம பல தடவை பேசியிருக்கோம். எப்ப பகவான் இடத்தில் ஒருவர் சரணடைகிறார்களோ சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷேஷாமி மா சூஷக. நான் காலம் கடந்து விட்டது, இப்பதான் நான் சரணடைகிறேங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். சின்ன வயசுலயே எவ்வளவு பேர் பக்தி பண்றாங்க, நான் இவ்வளவு லேட் பண்ணிட்டேனே. கவலையே பட வேண்டாம். நீங்க எல்லா தர்மத்தையும் விட்டு சாதாரண தர்மங்கள் விட்டு அந்த ஸ்வதர்மத்தை எப்பொழுது ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச பகவானுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல அன்புடன் அவரை சரணடைகிறீர்களோ, சரணாகதி அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. பகவானுக்காக எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருக்க வேண்டும். பல அடியவர்கள் அப்படித்தான் பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க. ஆனா எல்லாவற்றையும் திறந்து பகவானுக்காக ஒரு கோப்பீனை மட்டும் கட்டிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு திறந்து போனாங்க. சத்கோஸ்வாமிகள், ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, இவங்க வாழ்க்கை வரலாறு எல்லாமே தெரியும். சனாதன ரூப கோஸ்வாமிகள் அவங்க எல்லாம் பெரிய அரச பரம்பரையில, அவங்க எல்லாம் அரசர்கிட்ட, அந்த முகமத்திய மன்னர்கிட்ட அன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்களுக்கு, ஒரு கப்பல் நிறைய சொத்துக்கள். அவங்க திரும்பி வரும்போது கப்பல் நிறைய சொத்துக்களை அள்ளிட்டு வர்றாங்க. அவ்வளவு சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கு. ராஜாக்கு ஈக்குவலான பதவி அவங்களுக்கு, ஆளுநர்களாக இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் திறந்துட்டு பகவானே கதின்னு வந்தாங்க. அது போல ரகுநாத தாச கோஸ்வாமி, அவர் ஜமீன் பரம்பரையில பிறந்தவர். அவர் ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தாமரை கீழே வைப்பாங்களாம். இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற அட்டாச் டாய்லெட்டுக்கு போறதுக்கு அவர் பாத தாமரை மேல வச்சுதான் போவாராம். அவங்க சித்தப்பாக்கும் வாரிசு கிடையாது, ஒரே வாரிசு, குடும்பத்தின் ஒரே வாரிசு. அவ்வளோ சொத்து இருக்கு. ஒரு அழகான மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சு கூட திரும்பியே பார்க்கல. சைத்தன்ய மகாபிரபுவை நான் எப்போது பார்ப்பேன் மனம் ஏங்கிட்டே இருந்தார். அவருக்கு காவலாக 6 பேர் 7 பேரை வச்சிருக்காரு அவங்க அப்பா. அவங்களை எல்லாம் தாண்டி காட்டு வழியா செருப்பு கூட இல்லாம சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஓடுறாரு. போய் அங்க பகவானை பார்த்தப்போ பகவான் சொல்றாரு, நீ மறுபடியும் நீ குடும்பத்துல இரு, நான் கூப்பிடுவேன் அவனா, அப்ப வந்தா போறோம் அப்படின்னு. இப்படியாக எப்பொழுதும் பகவான் நினைப்பிலேயே இருந்தார். மனைவியை திரும்பி கூட பார்க்கல. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கட்டுப்பாட்டெல்லாம் தளர்த்திட்டாங்க. ஏன்னா ஒரு அழகான மனைவியே திரும்பி பார்க்காதவன் நாம கட்டி போட்டா கூட அடங்க மாட்டான், அதனால அவன் போக்குல விட்டுறலான்னு அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் தான் ரகுநாத கோஸ்வாமி பூரி ஜெகநாதர் கோயில்ல
நித்யானந்தர் பிரபுவை பார்க்கிறார். அவரை காலை அவர் தலைமையில வச்சு நித்யானந்த பிரபு ஆசீர்வாதம் பண்றார். அவர் வந்து பெரிய பக்தராக அவர் உருமாறி நமக்கெல்லாம் அவருடைய தோன்றின இடங்கள், அந்த கோயில்களை எல்லாம் நம்மளுக்கு பல புத்தகங்களை எல்லாம் எழுதினாரு. இப்படி பகவானுக்கு சேவை செய்யறதுலயே அவர் மனம் எப்பொழுதும் ஈடுபட்டிருந்தது. அப்போ பகவானின் பாத கமலங்களை சரணடைபவர்கள் எப்படின்னா, பகவானின் பாத கமலங்களில் விரல்களிலிருந்து சுரந்து வரும் கங்கை நீர் போல அச்செயலானது உடனே மனதை சுத்தம் செய்து ஆன்மீக அல்லது கிருஷ்ண உணர்வை படிப்படியாக அதிகரிக்க செய்கிறது. யாரெல்லாம் பகவானை சரணடைந்து அந்த நாமத்தை ஓதுகிறார்களோ அவங்க மிக விரைவில் சுத்தம் அடைவார்கள். ஏன்னா பகவானுடைய நாமம் எப்படிப்பட்டது, அவருக்கு இணையானது. நாமம் வேறு, அவர் வேறு கிடையாது. இப்ப டிவின்னு சொன்னா டிவி அப்படின்னா அந்த டிவிக்கும் அதுக்கும் முழுமையான சம்பந்தம் இருக்கு. சோ டிவி வேற இல்ல, டிவிங்கிற சொல் வேற கிடையாது. அந்த சொல்லில இருந்துதான் டிவியை நாம உணர முடியும். அது போல பகவானின் நாமம் பகவானிடமிருந்து வேறுபாட்டது கிடையாது. பகவானுக்குரிய சக்திகள் அனைத்தும் அந்த பகவானோட நாமத்தில் இருக்கு. அதனாலதான் அதை சொன்ன உடனே நாம தூய்மை அடைகிறோம். நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி அந்த பகவானின் நாமத்தை தவிர வேற எதுக்கும் கிடையாது. நம்ம வெளிப்புற தூய்மை, டெட்டால் சோப் போடலாம், சாண்டல் சோப் போடலாம், அதை போடலாம், லக்ஸ் அது இதுன்னு எவ்வளவோ சோப் இருக்கு, அது போட்டு தேய்ச்சு குளிக்கலாம். மனசுக்குள்ள இருக்கிற காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியங்க அன்புகளை தூய்மைப்படுத்தணும். ஏன்னா அது காலங்காலமா பல ஜென்மங்களாக நம்ம கிட்ட வாசனா அப்படிங்கிற இல்ல, அது வந்து பதிவாகி வருகின்றது. சூட்சும உடல்ல மனம் புத்தி அகங்காரம் அதுல பதிவாய் வருது. அதுபடிதான் நம்ம நடவடிக்கை இருக்கும். என்னதான் நம்மை கட்டுப்படுத்த முயன்றாலும் அதை நம்மளால சில சமயங்கள் கட்டுப்படுத்த முடியறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் இன்னும் அழுக்கு இருக்கு, பதிஞ்சிருக்கு. அந்த கரையை நீக்கணும் அப்படின்னா அழுத்தமா அதை தேய்ச்சி எடுக்கணும். ஆனா கவனமா கிளியாம எடுக்கணும் இல்லையா? அது போல நம்ம மனசுல இருக்கிற அந்த அழுக்கை உடனே அகற்றணும்னா உடனே தீக்குளிக்கலாம் முடியாது. என்ன பண்ணணும், பகவானோட நாமத்தை தொடர்ந்து ஓத வேண்டும். எத் கீர்த்தனம், எத் ஸ்மரணம், எத் பாதனம், அர்ச்சனம், வந்தனம் அப்படின்னு சொல்லி தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த மாதிரி நவவித பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக எப்பொழுதும் பகவானை பற்றி கேட்பது, ஸ்ரவணம், கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்பதன் மூலமாக என்ன பண்றோம், நாம நம்மை சுத்தம் செய்கிறோம். அது மூலமா தான் நம்ம சுத்தம் செய்ய முடியுமே தவிர வேற வழியே கிடையாது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமை கேவலம் கலவு நாஸ்தியேவ கதிரன்யதா. இதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ எப்படி கங்கை நீர்ல குளிக்கும் போது நாம் சுத்தம் பெறுகிறோம்? கங்கை நீர் வந்து மிகவும் புனிதமானது. ஏன்னா பகவானுடைய பாத கமலங்களில் இருந்து அது தோன்றியது. பகவான் வந்து பெரிய உருவமா எடுத்து தனது காலை அகல வைக்கும் போது 3 அடி மண் கேட்கிறார் இல்லையா? அப்போ வானத்துல அவர் காலை உயர்த்தும் போது அந்த கர்ப்போதக கடல்ல காலை வைக்கிறார். சாரி, கர்ப்போதக கடல் சத்தியலோகத்தை தாண்டி. அப்போ பிரம்மா புரிஞ்சுக்கிறார் இது பகவானுடைய பாதம் அப்படின்னு. அப்போ அவ கமண்டலத்துல இருந்து நீரை ஊற்றி பகவானோட பாதத்தை கழுவுறார். அந்த நீர் தான் கங்கை நீராக வர்றதா சொல்லப்படுது. இன்னொன்னு விரஜா நதி, அதுல பகவானோட பாதம் பட்டு அந்த விரஜா நதி இந்த ஜட உலகுக்கு வரும்போது கங்கை நீராக வருது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த கங்கை நீரானது தானாக வரல. சோ ஒரு உயர்ந்த மன்னர் ஒருவர் தவம் செய்து பல ஆண்டுகளாக தவம் செய்து பகீரதன், அதனாலதான் பகீரதி அப்படிங்கிற பேர் கூட இருக்கு கங்கைக்கு. இப்போ பகீரதன் தனது முன்னோர்களான பல ஆயிரம் பேர்கள், அவங்களுக்கெல்லாம் சாபம் கிடைக்குது ஒரு முனிவர்னால. அவங்கெல்லாம் பித்ருதோஷம், அவங்கெல்லாம் சாபத்துல இருந்து விமோச்சனம் அடையணுங்கிறதுக்காக பகீரதன் தவம் செஞ்சு அந்த கங்கையை கீழே கொண்டு வர நினைக்கிறார். ஆனா கங்கா தேவி கீழே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கீழுலகம் அப்படிங்கிறது பாவங்களை எல்லாம் சுமக்கணும், அப்படியே நான் போனாலும் என்னோட வேகத்தை இந்த பூமி தாங்காது அப்படிங்கிறாங்க.
அதனாலதான் சிவபெருமானோட கையில அவர் கங்கையை தாங்கிக் கொள்கிறார். அவர் கீழே வந்து விழுகும்போது சிவனோட தலையில விழுது அவர் அதை தாங்கிக்கிறார். அப்புறம்தான் கங்கை கீழே வருது. சோ இது வந்து பல லோகங்கள், சத்தியலோகத்துல இருந்து எல்லா லோகங்களையும் பாய்ந்து ஓடி பூமிக்கும் வருது. அப்படிப்பட்ட கங்கை நிறைய பிணங்கள் மிதக்கும், அதுல கழிவு நீர்கள் கூட அதுல வரும். சாய கழிவுகள், இந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே அதுல விடுவாங்க. ஆனாலும் கூட, ஏன்னா இதெல்லாம் பாவப்பட்ட செயல் இருந்தாலும் அந்த கங்கை வந்து புனிதமாகவே என்றும் இருக்கிறது. அத போய் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கழிவு நீர் எல்லாம் கலக்குதே, இந்த கங்கை எப்படி இருக்கும், இந்த தண்ணி எப்படி இருக்கும், பாக்டீரியா, வைரல்லாம் இது நிறைய இருக்கும், வைரஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் லேப்ல ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல எந்த ஒரு கிருமியுமே கிடையாது. அவ்வளவு புனிதமா இருக்கு அந்த தண்ணி வந்து. மிக தூய்மையா இருக்கு. அவங்களுக்கே ஒரே ஆச்சரியம். ஆனா இவ்வளவு கழிவு நீர் பிணங்கள் மிதக்குது, இவ்வளவு அசுத்தமா இருக்கு, ஆனாலும் அது வந்து புனிதமா இருக்கு. அது போல பகவான், ஏன்னா பகவானுடைய பாதங்களிலிருந்து வர்றதுனால அது மிகவும் தூய்மை பெறுகிறது. கங்கை அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது. கொல்கத்தால இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் கங்கை ஓடி வர்றத. அவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க. சோ இந்த மாதிரி அதுல குளித்து ஆரோக்கியமாகவும் ஆன்மீக நாட்டமுடையவராகவும் மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும். கங்கை வந்து ரொம்ப பெருமையுடையது. பகவானோட திருவடியிலிருந்து அது பிறக்குது. அது போல பகவானது திருவடிக்கு தொண்டு செய்தாலோ அல்லது கிருஷ்ண உணர்வு பெற்றாலோ எண்ணிலடங்கா பிறவிகள் தோறும் அவன் பெற்று வந்த அழுக்கானது உடனே நீங்க பெற்று அவன் தூய்மையடைகிறான். சோ கிருஷ்ண உணர்வு ஒன்றே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. மற்ற தேவர்கள் உணர்வு அப்படிங்கிறது தூய்மைப்படுத்தாது. ஏன்னா தேவர்களை வணங்குவதாக அப்படின்னா, நேத்து கிருஷ்ணா பிரபு நம்மளுக்கு கிளாஸ் எடுத்தார் இல்லையா, அதுல நம்மளுக்கு என்ன சொல்றார், தேவ வழிபாடு அப்படின்னா சாஸ்திரங்கள் நம்மளுக்கு பரிந்துரைக்கிறது என்னன்னா, நம்ம விருப்பப்படி பகவானே சொல்றார். 7:20 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில சொல்றார், யாரெல்லாம் தேவர்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நானே அந்த உணர்வை கொடுக்கிறேன். ஏன்னா பகவானை வழிபடாம பௌதீகமா எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்தந்த தேவர்களை வழிபடும்படி அவர்கள் மனதில் பரமாத்மாவாக இருந்து அவர்களுக்கு அந்த வழியை நானே காட்டுகிறேன் அப்படிங்கிறார். சோ யாராவது தேவர்களை வழிபடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட முயற்சி இல்ல. அதுக்கு பகவான் வந்து சோ இதை ஆசைப்படுறியா, இதை அடையறக்கு அந்த தேவனை வணங்கு அப்படின்னு. ஆனா யார் ஒருவர் தூய பக்தர்களோட கருணையினால் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை வணங்குகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள். ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் தேக்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவிரதாக அப்படின்னு. சோ அவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். அப்போ சாஸ்திரங்கள் வந்து யாருக்கும் எப்படி பரிந்துரைக்குதுன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களே விருப்பப்பட்டு தேவர்களை வழிபட, எனக்கு இந்த தேவர்களை வழிபடணும், அதனால அதுக்குரிய வழியை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வேதம் கிட்ட கேட்டா அந்த வேதம் அதற்குரிய வழிபாட்டை எப்படி வழிபடுறதுங்கிற முறையே சொல்லி கொடுக்கும். சத்துவ குணத்துல, ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் அவங்களுக்கு தோணும் இந்த தேவதை வழிபடலாம், இந்த தேவரை வழிபடலாம், அதன் மூலமா பொருள் ஈட்டலாம், ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு எப்படி வழிபாடு பண்றது வேதங்கள் சொல்லும். இல்லையா எனக்கு ஒண்ணும் தெரியாது, வேதங்கள் கிட்ட நீயே சொல்லு எந்த கடவுளை வழிபடுறது அப்படின்னு. அப்போ உன்னுடைய குணத்திற்கு தகுந்த மாதிரி சத்துவ குணத்துல மிக உயர்ந்த வழிபாடான விஷ்ணு வழிபாட்டையும், ரஜோ குணத்துல ராஜசீக வழிபாடு, அப்ப தமோ குணத்துல கீழான வழிபாடு, இதெல்லாமே வேதங்கள் நம்மளுக்கு சொல்லும் யார வழிபடுறது அப்படின்னு. இன்னொன்னு, இந்த 6 முறைக்கும் அப்பாற்பட்டு நம்மளுக்கு தூய்மையான வழிபாடு. யார் ஒருவர் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ, அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க, அதிர்ஷ்டசாலிகள், அவங்க எல்லாம் வந்து பாவம் நீக்கப்பட்டவர்கள் இல்லையா, ஒரு தூய பக்தரின் காரணமற்ற கருணையினால ஒரு தூய பக்தரை சந்திப்பதன் மூலமா அவங்க எல்லாருமே கிருஷ்ண வழிபாட்டுக்கு வந்துருவாங்க. சோ இப்படி வழிபாடுகளானது பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா கிருஷ்ண உணர்வை பெற்றவுடனே அவன் சுத்தம் செய்ய பண்புவளர்ச்சியை விரைவில் அடைகிறான். இது நம்ம வாழ்க்கையில கண்கூடா பாக்குறோம்.
ஆன்மீக வளர்ச்சிங்கிறது கிருஷ்ண உணர்வுல மிக வேகமா அடையக்கூடியது, தேவ வழிபாட்டுல வராதது. இப்ப பிருத்து மகாராஜா பரமபுருஷ பகவான் அருளில்லாது ஒருவன் நன்னடத்தை, பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி ஆகியவற்றில் உயர்வடைய முடியாது அப்படின்னு சொல்றார். சோ ஒருவன் பகவானது பணி செய்ய அல்லது கிருஷ்ண உணர்வினை பெற முன்வருவானானால் அவன் மிக விரைவில் நிறைவான மனிதனாகிறான். பூரணம் அதுலதான் கிடைக்கும். கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான் பூரணம் கிடைக்கும், மற்ற உணர்வுல கிடையாது. தேவர்களோட உணர்வு எதுவுமே கிடைக்காது நம்மளுக்கு. ஏன்னா தேவர்களை வெளிப்படுவது எதுக்காக? கர்ம காண்டியம். அது வேணும், இது வேணும், எனக்கு அதை பண்ணினா நல்லது, புண்ணியம் கிடைக்கும், அப்ப சொர்க்கலோகத்துக்கு போலாம், இதுக்காகத்தான் அந்த வழிபாடு. ஆனா முழுமையான வழிபாடுங்கிறது பகவானுடைய லோகத்திற்கு திரும்பி செல்வது எப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த உணர்வுலயும் கிடைக்காது. சோ நிறைவான மனிதன், பூர்ணமான மனிதன் அப்படின்னாலும் கிருஷ்ண உணர்வு தான். சிப்ரம் பவதி தர்மாத்மா ஸ்வச்ச சாந்திம் நிக்கச்சத்தி. ஒரு பொறுப்புள்ள, அதாவது பகவத்கீதை இதை உறுதி செய்து கிருஷ்ண உணர்வில் மட்டுமே அவன் நிறைவான மனிதன் ஆகிறான். இப்ப எல்லோரும் முழுமுதற் கடவுளை சரணடைந்து உடனடியாக புனிதம் அடையும்படி இங்க நம்மளுக்கு பிருத்து மகாராஜா பொதுமக்களிடம் சொல்றார். இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், தன்னை சரணடையும் ஒருவன் உடனடியாக பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். 18.66 சர்வ தர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜன். சோ அவரது கிருஷ்ணரின் கருணையான வடிவமான, அவரது அம்சமான மற்றும் பிரதிநிதியான குருவும் தன்னால் தீட்சை அளிக்கப்பட்ட தனது சீடனின் பாவங்களை உடனடியாக நீக்குகிறார். எப்போ தீட்சை கொடுக்கிறாரோ அப்ப யாகத்தின் மூலமாக தனது சீடனின் பாவத்தை நீக்குகிறார். அதுபோல குருவின் கட்டளைகளை அந்த சீடன் கண்டிப்பா நிறைவேற்றி அவன் தூய்மை அடைகிறான். இப்படி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கிருஷ்ணரின் பிரதிநிதியாக விளங்கும் ஆன்மீக குரு தன் சீடனின் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், நிறைய சீடர்களை ஏற்கப்பது ஒரு குரு. எதனாலனா எல்லா பாவங்களையும் அவர் ஏத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் 32. இது பெரிய ஸ்லோகமா இருக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம். இது வரைக்கும் யாருக்காவது கருத்துக்கள் எல்லாம் சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது கருத்துக்கள் எல்லாம் சந்தேகம் இருக்குங்களா?